ஹாய், ஹலோ, வணக்கம். கோலிவுட்டில் இல்லை, கோலிவுட் மட்டும் இல்லை, இந்த வருஷத்தில் இந்திய படங்கள் மொத்தமே ஓவராலாக பார்த்தீங்கன்னா எந்த படமே 1000 கோடி அடிக்கலைங்கிறது ஒரு குறை. இதுக்கு முன்னால் வரிசையாக ஏதோ ஒரு படம் இந்த கடந்த 3 வருடங்களாக ஏதாவது ஒரு படம் 1000 கோடி அடிச்சுட்டே இருந்துச்சு. இந்த வருஷம் எந்த படமே அடிக்கலை அப்படிங்கிறது ஒரு சின்ன குறையாக குறை. ஆனால் இப்போ காந்தாரா சாப்டர் 1 1000 கோடி அடிக்கலையா? இப்போ வரைக்கும் அடிக்கலை. ஓ, ஏன்னா அந்த படம் போயிட்டு இருந்த ஸ்பீடுக்கு கண்டிப்பாக 1000 கோடி அடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சேன். இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு லாஜிக் தெரிய வருதுன்னா, அவ்வளோ ஈஸி இல்லை 1000 கோடி அடிக்கிறதுன்னு தெரிய வருது. கண்டிப்பாக காந்தாராவோட எப்படிங்க எல்லா நெகட்டிவ் ரிவ்யூஸே இந்த படத்துக்கு இல்லை, தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹிந்திலையும் நல்லா பிக்கப் ஆகி சூப்பராக போயிட்டுருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ இது எங்கன்னா ஹிந்தி பெல்ட்டில் வைட் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான். காந்தாருக்கு இனிஷியல் அப்படி அவங்க பண்ணல, அந்த அளவுக்கு பண்ணல. பட் ஓவரால் பிசினஸ் வந்து 1000 crores போயிருக்கும்ல, ஏன்னா ஓடிடி எல்லாம் சேர்த்து அதெல்லாம் செட்டாக போயிருக்கும். தியேட்டர் பிஸ்னஸில் அது ஒரு இதாக பார்க்கப்படுதுல்ல. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 2.5 1000 கோடி அடிச்சிருக்குமே. ஓ, எல்லாம் சேர்ந்து. நீங்கள் அப்போவே பார்த்தீங்கன்னா ஜீல வந்து ஓவரால் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஒரு 190 என்னமோ எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். 800 crores. அப்போ எல்லாம் சேர்த்தா 1000 போயிருக்கும். ஓகே. ஸோ இந்த தியேட்டர் ரிலீஸ் வந்து பேசப்படுது இல்லை, அதுக்கு சொல்கிறேன். ஓ இல்லை, ஆனால் இப்போ எதுக்கு நீங்கள் 1000 கோடி எழுத்தீங்கன்னா? எதுக்குன்னா அடுத்த வருஷம் தமிழ் படம் ஒன்று அடிக்க வாய்ப்பு இருக்குது, ஜெயிலர் 2ன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நான் காந்தாரா இல்லை பாப், நானும் சரி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் பாப் நீங்கள் இந்த 1000 கோடி விஷயத்தை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டோம். கூலிக்கே ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் ஜெயிலர் 2க்கு ஆரம்பிச்சிட்டீங்க. இது இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது ஒரு சின்ன குரல். தமிழ்லேருந்து ஒன்று அடிக்கலைங்கும் போது அடிக்குமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். சரி, ஓகே, நல்ல அப்டேட்டோட வந்திருக்கேன் நான். சொல்லுங்கப்பா. இது நல்ல அப்டேட்டா இல்லை என்ன மாதிரி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ ஜெயிலர் 2 அப்படின்னாலே ரஜினி சார் ப்ளஸ் லாலேட்டா, சிவராஜ்குமார் அவங்க அந்த மாதிரி யார் யார் உள்ளே வருவாங்கிற. இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி சந்தானம் உள்ளே வர அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வேறு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு காஸ்ட்லிஸ் பேசும்போது ரொம்ப வருஷமாகவே பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், பாலையா படத்தில் இப்போ இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஓ, நம்ம தகுந்த வட்டாரங்களிலிருந்து என்னமோ ஒரு நடிக்கல போல இருக்கு ஜெனி. ஓகே, எல்லாருமே ஆக்சுவலாக அவர் இருக்காருன்னு சொல்லி நம்மளும் நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். ஸோ அவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. என்னாச்சு, ஏன் ஒர்க் அவுட் ஆகல? 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம், மீன் இவரெல்லாம் என் மித்ருடு நண்பன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் அதை மீறி இருக்குல்ல, ஒரு ப்ராஜெக்டில் ஒரு பெரிய நடிகை வர்றது, அவங்களுக்கான ஸ்பேஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது இல்லையா. என்ன மிஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் அவரோட ஷூட் எடுக்கல. நம்மளும் சொல்லிட்டு இன்னும் எடுக்கல நம்ம சொன்னோம், இப்போ வரைக்கும் எடுக்கல. கோவா போர்ஷன்லேயும் அவர் இல்லை போல இருக்குது. ஸோ அவருடைய போர்ஷன் தான் பெண்டிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் 80% வரைக்கும் ஷூட் முடிஞ்சிருக்கு. ரஜினி சாருக்கு இன்னும் ஒரு ஹார்ட்லி இன்னொரு 1 month. நம்ம அதான் டிசம்பர் மாதம் முடிஞ்சிருங்க, டிசம்பர் 2 முடிச்சிடுவாங்கன்னு போல. ஓகே. ஆனால் இப்போ அவர் இல்லை அப்படின்னா அவருக்கு பதிலாக வேற யாரையும் காசு பண்ணி அந்த இது முடிஞ்சிருக்கும் சீக்வன்ஸ். மேபி நமக்கு வந்து தெரியல எந்த ரோல்ல யாரு அப்படிங்கிறது. இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். அப்படியா? இன்னும் அந்த போர்ஷன் எடுக்கல. ஓ, ஏன்னா இப்போ இந்த கோவா வரைக்குமே அது கடைசியாக எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அவர் இல்லைங்கும் போது, ஆனால் வேற ஆக்டர் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், அதுவும் தெரியல இன்னும் யாருன்னு தெளிவா. ஆனால் ஒரு பெரிய நடிகர் தான் உள்ளே வர்றாரு. ஓகே. இல்லை, கண்டிப்பாக வந்து காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஆட்கள், ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸ் உள்ள இதுதான். பட் ஏன் இவர் பண்ணலை அப்படிங்கிறது தான். கமல் சார் வந்து அப்படி இருக்கும். இல்லை, ஒருவேளை நம்ம அடுத்த கமல் சார் ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிற படம் இப்போ நெல்சன் தான் உள்ளே வந்திருக்காருல்ல. அப்போது வந்து நெல்சன்கிட்ட கேட்டிருக்காங்க, சும்மா சொல்கிறேன், இப்போ எங்கள் 2 வச்சு எடுக்கிற மாதிரி சார் அடுத்த படம் என்ன சார், இந்த படத்துலேயே ஒரு கேரக்டர் இருக்குது, நீங்கள் செம்மையாக இருக்கும், பாலையா மாட்டேன்ட்டாரு, அவருக்கு வேறு ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கு போல இருக்கு, டேட்ஸ் ஒத்து வரல சார், நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கங்களேன். இல்லை, ஆனால் அது அடுத்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அடிச்சிடும், அதனால பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அடுத்த படம் வேணாங்கன்ற இதில் வந்தாலே போதும். நான் சொல்ல கமல் சாரை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வரது ரஜினி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே டவுட் இருக்குங்க. அவரை கன்வின்ஸ் பண்ணி ஈக்குவலாக 2 கேரக்டர் பண்ணி கமல் சார் உள்ளே வராருன்னா அது நடக்குமாங்கிறதே டவுட்டு தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் அப்படி வந்துட்டு போகிற மாதிரி கேரக்டர்னா ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்குது. அவர் ப்ரொடக்ஷன்ல இவர் பண்ணி கொடுத்து அவருக்கு அதனால ஒரு பிசினஸ் இருக்குன்னா ஏதோ வாய்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? சும்மா சொல்றேன். இல்ல, சும்மா சொன்னாலும் அது கமல் சார் அது ஒரு பொருந்துற மாதிரி கனவா இருந்தாலும் ஒரு லாஜிக்கான மாதிரி. ஆமா, அது அவருக்கு யார் ஆண்டவருக்கு ஏத்த மாதிரி ஒரு லாஜிக்கோட சொல்லுங்க. ஓகே, வெயிட் பண்ணலாம். ஸோ பாலையா இல்லை
அது மட்டும் ஒரு குறை தான். அவர் வந்தால் நல்லா தான் இருந்திருக்கும், ஃபன்னாக சூப்பராக இருந்திருக்கும், பார்க்கலாம். ஆனால் நெல்சன் மேல் நம்பிக்கை இருக்குது. மலையா எல்லாட்டையும் அவருக்கு ஈக்குவலாக ஒரு ஆளை கொண்டு வர கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நெல்சன். கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து இருந்த மற்ற இண்டஸ்ட்ரி ஆக்டர்ஸ் வந்து நெல்சனுக்கு ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க. லைக் அவங்க எல்லா இன்டர்வியூஸ்லையும் எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு வந்து யாரும் கொடுத்துல, நெல்சன் தான் கொடுக்க அப்படின்ற மாதிரி. ஸோ நெல்சனோட ஒர்க் பண்ணணும்னு மற்றவங்களுக்கும் ஆசை இருக்கு. நம்மளே பார்த்துட்டோமே. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் ஹேண்டில் பண்ணுறதுல ஓகே நம்ம அப்படியே லோக்கி இழுக்க வேணாம் பாவம். இல்லை லோக்கி வந்து மிஸ் பண்ணிட்டார். நான் எனக்கு என்னமோ ஓகே திருப்பி அவரை பற்றி பேசுவாங்க. இல்லை எனக்குமே சரி அமீர் கான் போர்ஷன் வந்து நிறைய பேர் க்யூட்டாக இருக்கு அண்ணா சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னாலும் எனக்கு இவ்வளோ இது வந்து தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். மீன்ஸ் நமக்கு திருப்தி இல்லை, சிம்பிள் அவ்வளோதான். நமக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. இப்போ மோகன்லாலுக்கு வந்து குட்டி போர்ஷனாக இருந்தாலும் ஜெயலலிதா நல்லா இருந்துச்சு. சிவாஜிக்கு அப்படிதான் ரொம்பலாம் அவங்க பெருசாக ஃபைட் பண்ணி அந்த மாதிரிலாம் காட்டல. ஜஸ்ட் அந்த வாக்கு இது அந்த கேரக்டருக்கான மூட் வந்து நெல்சன் சூப்பராக செட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஈவன் இந்த வில்லன் எடுத்துக்கோங்க, விநாயக். அவர் வந்து இந்த ஃப்ளேவரில் எனக்கு தெரிஞ்சு மலையாள படத்தில் கூட நடிச்சிருக்காரு. நிறைய வெர்சடைல் ஆக்டர் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் ஜெயிலரில் அவர் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து புதுசாக இருந்துச்சு நமக்கு. அந்த தமிழும் மலையாளமும் கலந்துக்கிட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் காமெடி பண்ணுறது அது நெல்சன் வாங்கினது இல்லையா, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னால் ஒரு பெரிய நடிகர்ட்டையும் பேசியிருக்காங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு மம்மூட்டின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்போ எட்டி உதைக்கிற மாதிரிலாம் சீன் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி இவரும் ஃபீல் பண்ணி, ரஜினி சாரும் ஃபீல் பண்ணியிருக்காரு, நெல்சனும் ஃபீல் பண்ணியிருக்காரு. அப்போ அவர்லாம் வந்து எட்டி வைக்கிற மாதிரி சீன் வைக்க முடியாதுங்கிறதுனால தான் அப்புறம் இவரே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய ஸ்டார் இருந்து பண்ண வேண்டிய கேரக்டரை விநாயக் வச்சு பூர்த்தி பண்ணியிருக்காருல. ஸோ அதனால ஐ மீன் என்ன சொல்லலாம், பாலையா எல்லாத்தையும் வேற நடிகர் வந்தா நெல்சன்னால கிராஃப்ட் பண்ண முடியும். கண்டிப்பா. சரி ஒரு டேரக்டரோட இது அதான், பெரிய ஆக்டர்ஸ் வச்சுதான் இல்லை, அவங்களுக்கு அந்த கேரக்டருக்கு யார் வேணும்ன்றது அந்த டேரக்டரோட டிசிஷன் தான். ஏன்னா சில நேரம் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெரிய ஆளுலாம் வந்துட்டாங்கன்னா அவங்களோட அந்த கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் நெல்சன் வந்து ரைட் டிசிஷன் எடுப்பாரு. அடுத்து வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது வந்து தலைவர் 173 இதுக்கான அப்டேட்டோ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டோ? ஒரே அப்டேட்டு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமாம், எல்லாம் சுந்தர் சி தான் கன்ஃபார்ம், 200% கன்ஃபார்மு. ஒரு பக்காவான அந்த 90s ஸ்டைலில் தலைவருடைய படம் அந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் மலையாள படங்கள் மாதிரி இல்லை, மலையாள படங்கள்லாம் நீங்கள் அப்படி எடுத்துக்காதீங்க ஒன்றுட்ட, நான் வேறு மாதிரி இது கைட் பண்ண விரும்பல. நினைச்சேன் 90s தலைவர் படங்கள் மாதிரி தான், ஒரு ஜாலியான கமர்ஷியல் படம். நான் இன்னொன்று கூட கேள்விப்பட்டேன், ஃபேண்டசி படமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரா அரண்மனை? இல்லை அது எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. என்னப்பா ஏன்னா சரி ஓகே அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இல்லை ஒர்க் அவுட் ஆகும் ஜென்னி. இந்த ஃபேண்டசி ஹாரர் காமெடியை ஸ்டார்ட் பண்ணி விட்டதை ரஜினி சார் தான். சந்திரமுகி மணிச்சித்திரத்தாலு கூட இந்த அளவுக்கு இல்லை. ஐ மீன் அங்கே வந்து ஒரு மாதிரி அதுதான் ஒரிஜினல் நேஷனல் அவார்டு சோப்னா மேடம் வாங்கினாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரியாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்தம் மித்ரா. ஆனால் தமிழில் வந்து இதை ஒரு ஹாரர் காமெடியாக, ஏன்னா மணிச்சித்திரத்தாலில் இவ்வளோ காமெடி இல்லை. இந்த ஹாரர் காமெடி அதுவும் ஃபேண்டசி கலந்த ஹாரர் காமெடி அந்த கல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணி விட்டு சந்திரமுகி. ரஜினி சார் ஒர்க் அவுட் ஆச்சு, அவர் ஆரம்பிச்சு விட்டு அவர் வெளியே போயிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் போனால் நல்லா தான் இருக்கும். சரி என்னன்னா அப்போ அந்த ஒரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியாது, அந்த ஒரு லெவல் இருக்குல்ல. பிகாஸ் அரண்மனை அது ஃப்ளாப்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்றேன், நமக்கு ஒரு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. அதுவே திருப்பி எடுக்கும் போது ஒரு இதுவாச்சு. அதே மாதிரி எடுக்க மாட்டாங்கல்ல. இல்ல அப்படி சொல்ல வரல, அவருக்கு நிறைய ஐடியாஸ் வந்திருக்கும்ல. ஃபேண்டசி மாதிரினா ஏதாவது சின்ன ஐடியா இருந்துக்கலாம். அதுக்கு வந்து பெரிய சார் ரஜினி சாருக்கு நல்லா இருக்கும்னு தோணு இருக்கும்ல. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் என்னை யாரும் திட்டாதீங்க, நான் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொல்கிறேன். ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் தான். சுந்தர் சி வந்து நான் ஏன் இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே சுந்தர் சி ஓகே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த பெரிய படம் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய டேரக்டர் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகி அதெல்லாம் ரீசெண்ட் டைமில் ஒர்க் அவுட் ஆகலை பெருசாக. நீங்கள் நான் கமர்ஷியல் இதாக சொல்ல நான் ஐ மீன் ரஜினி சாரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த பொட்டன்ஷியல் இல்லையோங்கிற மாதிரி ஒரு தாட் வருதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அது வந்து ரெண்டு விதம், அந்த ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனும் அந்த மாதிரி போயிடுது. இப்போ லோகிக்கே அது நடந்துச்சு.
நெல்சனுக்கும் அந்த ஃபியர் இருந்துச்சு பிகாஸ் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அது பூர்த்தி பண்ணுவோமா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை நெல்சன் பக்கா பூர்த்தி பண்ணிட்டாரு. பட் படமும் சூப்பர். இப்போ கோலி வந்து படம் ஹிட்டு, ஆனால் ஃபேன்ஸுக்கு வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, நீங்க ஆரம்பத்தில் ஒத்துக்கல, ஆனால் போக போக கரெக்டு தான் ஆமா அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்ல வரேன்னா புரியுதுப்பா இன்னும் கொஞ்சம் பெட்டரா. சரி ஓகேங்க, நான் ஓவரால் ஃபேன்ஸோட இதை ரிஃப்ளெக்ட் பண்ணேன் நான். அப்போது ரஜினி சாரை இந்த ஜாலியான படங்களில் பார்த்து பல வருஷம் ஆச்சு. இப்போ சீரியஸான படங்கள்லாம் பார்க்குறோம். அவர் ஜாலியாக ரீசெண்டாக பார்த்ததுன்னா ஜெயிலில் வந்து ஹியூமர் பண்ணியிருப்பாரு, அந்த ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் இருக்கும். கூலிலையும் லைட்டாக இருந்துச்சு. பட் அந்த 90s இருக்கிற ஒரு ஒரு ஃபன் மூமெண்ட் இருக்குல்ல, கடைசியாக தலைவர் அப்படி பார்த்ததுன்னா சிவாஜியில் சங்கர் சூப்பராக பண்ணியிருப்பார், செம்மையாக. அவருடைய ஃபுல் ஏரியா வந்து அது ஃபைட்டு, டான்ஸு, பாட்டு, காமெடி, சென்டிமெண்ட்டு குறையே இருக்காது. ஸோ அப்படி ஒரு படம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு அமையலை. பேட்டை வந்து ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணுச்சு. அகைன் பேட்டை செகண்ட் ஹாஃப் வந்து பக்கா சீரியஸாக அது ஒரு மாதிரி போயிடும். அது ஓகே, ஆனால் அதை பேட்டையை குறை சொல்லவே முடியாது. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் 200% திருப்தி படுத்துகிற படம். அப்புறம் தர்பார்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், செகண்ட் ஹாஃப் பெருசாக இல்லை, அவர் சொத்தப்பிட்டார், அதை அவர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்காக சொல்ல ஸோ ஒரு ஜாலியான படம் பண்ணுங்கன்னு ஃபேன்ஸ் கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை, அவருக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இப்போ ஜெயிலர்லேயே அந்த வந்து காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இந்த பக்கம் ரஜினி சார் அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணது, காமெடி எப்பவுமே அவருக்கு ரொம்ப நல்லா இதாக ஒர்க் அவுட் ஆகும். எப்படி சீரியஸ் ஆக்ஷன்ஸ் பண்றாரோ அதே மாதிரி அண்ணாத்த மாதிரி இல்லாம அண்ணாத்த மட்டும் நான் அண்ணாத்தெல்லாம் 2-3 தடவை பார்த்தேன், அது வேற விஷயம். இருந்தாலும் ஓவரால் ரொம்ப கிரிஞ்சு போகும். கிரிஞ்சேங்க தலை என்ன சிவகார்த்தியன் சொன்னது, அதெல்லாம் என்ன கிரிஞ்சு நாங்கள் பார்ப்போம், எங்களுக்காக நடிக்கிறது. இது ரஜினிகாந்தோட மைண்ட் செட். அந்த படம் ரிலீஸ் ஆன சமயம் சைடில் வெள்ளம், திங்கக்கிழமையிலேருந்து ஒரு 5 நாளைக்கு மழையாக இருந்துச்சு, அதனால போல, அவ்வளோதான். புரியுதுங்களா? சரி ஓகே, இதை நல்லா பண்ணுங்கப்பா, அவ்வளோதான். சந்திரமுகி மாதிரியே ஜாலியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நான் கேள்விப்பட்டது ஃபேண்டசி படமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ப்ராப்ளி நெக்ஸ்ட் வீக் இல்லை இந்த வீக்கெண்ட்லேயே ஒரு அப்டேட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரும், வெயிட் பண்ணலாம். அது வந்ததுக்கு ஒரு மறுபடியும் பேசுவோம், எல்லாம் கடப்பாக போயிட்டோம்.